திருமாலின் பெருமையே பெருமை. நடக்கப் போகும் அனைத்தும் தெரிந்தவர் மகாவிஷ்ணு. ஒவ்வொரு யுகத்திலும் எடுக்கப்படும் அவதாரங்களை பற்றியும் அதில் தான் எடுக்கும் அவதாரத்தை பற்றியும் தெரியும். தன் அருகில் இருப்பவர்களுக்கே எதிரியாகும் வாய்ப்பையும் கொடுக்கிறார். வைகுண்டத்தில் வாயில் காப்பாளராக இருக்கும் ஜெய விஜய என்ற இருவரையும் சனகாதி முனிவர்கள் மூலம் சாபம் பெற வைத்து அசுரகுலத்தில் இரண்யாசன் இரண்யகசிப்பு ஆகவும், ராட்சச பிறவியில் ராவணன் கும்பகரனாகவும், மனித பிறவியில் சிசுபாலன் தந்தவக்தரனாகவும் 3 பிறவி எடுத்து பகவானை எதிர்த்து அவர் கையாலேயே மரணமடைந்து பிறகு மீண்டும் வாயுள் காப்பாளர்களாகவே பணியை மேற்கொண்டார்கள். உடல் மட்டுமே வேறு வேறு, ஆன்மா அதே ஜெய விஜயர்கள். அதனால்தான் இறைவனை எதிர்ப்பவர்களும் இறைவனின் அம்சமே, இறைவனை வணங்குபவர்களும் இறைவனின் அம்சமே. அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.